பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த ஆராதனை வேளையிலே வரவேற்கிறேன். கர்த்தர் நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே இந்த ஆன்லைன் மூலமாக அவரை ஆராதிக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்த சுகத்திற்காக, பலத்திற்காக, ஜீவனுக்காக நாம் நன்றி செலுத்தி அவரை ஆராதிப்போம். ஆகவே இந்த ஆராதனையின் ஆரம்பத்திற்காக நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். பிரியமானவர்களே, தேவனை ஆராதிப்பதற்காக அவரவர் இல்லங்களிலே ஒருமனப்பட்டு ஒன்றாக கூடியிருக்கிற இத்தருணத்திலே நாம் யாவரும் நம்மை தற்பரிசோதனை செய்து கொள்வோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கும் தேவனுக்கும் இடையிலே பிரிவினையை உண்டு பண்ணுகிற ஒரு பெரிய சுவராக நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களும் அக்கிரமங்களும் காணப்படுகிறது. ஆகவே வேதவசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் யாவரும் நம்மை நாமே ஆராய்ந்து பரிசோதனை செய்து நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிடுவோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் ஆராதனைக்குள்ளாக கடன் செல்வோம். யாவரும் ஒரு சில நிமிடங்கள் நாம் மௌனமாக இருந்து நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். தேவன்தாமே நம்முடைய பாவங்களை மன்னித்தார் என்ற நிச்சயத்தோடு நாம் ஆராதனைக்குள்ளாக கடன் சொல்லுவோம். இந்த ஆராதனையை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்து வருகிற சர்வ வல்லமை உள்ள தேவனே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்கள் வாழ்க்கையிலே செய்து மகிழ்பவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான மனமகிழ்ச்சியான இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதையும் தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள் தேவன் நீர் ஆசீர்வதியும். அவருடைய மன விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் எங்கள் தேவன் நிறைவேற்ற வேண்டுமா சமூகத்தில் மன்றாடுகிறோம். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்று சொன்ன வேத வாக்கியத்தின் பிரகாரமாக மனமகிழ்ச்சியோடே கர்த்தரிடத்தில் இருந்து உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களுக்கும் எங்கள் தேவன் செவி கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறும் சமூகத்திலே மன்றாடுகிறோம். தகப்பனே, இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடியும் மட்டும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த ஆராதனையில் நாங்கள் பாடுகிற பாடல்களையும் வாசித்து தியானிக்கிற தியானங்களையும் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாகவும், ஒரு சமாதானத்தை கொடுக்கிறதாகவும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதாகவும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் வளருவதற்கு இது உறுதுணையாகவும் இருக்க கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். துவக்க முதல் முடிவு பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இவை எல்லாவற்றையும் எங்கள் தகப்பனும் உலக ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமேன். ஆராயண ஆரம்பத்திற்காக நாம் யாவரும் இணைந்து நம்முடைய பாடல் புத்தகத்தில் உள்ள 14வது பாடலை பாடுவோம். பாடலின் 14. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து நாம் பாடுவோம். பாடல் எண் 14.
போற்றிடும் வானோர் பூதலத்துள்ள சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தினம் தினம் உலகில் இசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான தினம் தினம் உலகில் இசை பலவான வினை பொறுத்தருளும் மேலான ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. வாதுயினை துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால். நாம் யாவரும் இணைந்து சங்கீதம் 26வது சங்கீதத்தை நாம் யாவரும் முறையாக வாசிக்க கேட்போம். முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 26, சாம்ஸ் நம்பர் 26. 26வது சங்கீதத்தை நாம் யாவரும் இணைந்து நாம் முறையாக வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரிசித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளத்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரி கொள்ளாதேயும். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டு கொண்டு என்மேல் இரக்கமாயிரும். என் கால் செம்மையான இடத்தில் இருக்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தோடு இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்.
அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் எடுத்து உறப்பை வைத்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரத்திலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் வலதுபரத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் யாவரும் இணைந்து நாம் ஜெபம் செய்வோம். வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபடியாகவும் வைத்து அரசாட்சி செய்து கொண்டிருக்கிற எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே, அருமையான மனமகிழ்ச்சியான இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இவ் ஆராதனை வேளையிலே கூட ஒரு விஷயம் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க எங்கள் தகப்பனை எங்களுக்கு கொடுத்திருக்க கிருபைக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, இந்த நேரத்திலும் எங்களுடைய திருச்சபையின் மக்களுக்காகவும் எங்களுடைய இந்திய தேசத்திற்காகவும் தேச தலைவர்களுக்காகவும் தேசத்தில் நடைபெறும் ஊழியங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பிற்காகவும் கூடான கூடிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பெறா எங்கள் தேவன் சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே காணப்படுகிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் அனைவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஜெப வாஞ்சையிலே, வேத வாசிப்பிலே இந்த பிள்ளைகள் வளர்ந்து பெருக எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாறு நம்முடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். சரீர பலவீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள மக்களையும் தேவகரத்தில் அர்ப்பணிக்கிறேன். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகள் உச்சந்தலைமை உள்ளம் கால்வரை கழுவ வேண்டுமாறு சமூகத்தில் மன்றாடுகிறோம். உம்முடைய தழும்புகளினாலே நீர் கொடுத்திருக்கிற சுகத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, அதே போல வேலைக்கு செல்கிற பிள்ளைகளையும் எங்கள் தேவன் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. கைகளின் பிரயாசங்களெல்லாம் நீர் ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகளால் அடைக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமா சமூகத்தில் மன்றாடுகிறோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னீரே. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொன்னீரே. இந்த வாக்குத்தத்த வசனங்களின் பிரகாரமாக திருச்சபையில் ஒவ்வொரு மக்களையும் எங்கள் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு சமூகத்தில் மன்றாடுகிறோம். இந்த லாக்டவுனின் காலத்தில் வேலையை இழந்த மக்களுக்காக சமூகத்தில் மன்றாடுகிறோம். அந்த மக்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை எங்கள் தேவன் உருவாக்கி கொடுத்துள்ள வேண்டுமாறு சமூகத்தில் மன்றாடுகிறோம். பெரியவர்களை ஆசீர்வதியும், அவருடைய சரீரத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே. தற்போது டெல்டா ப்ளஸ் என்கிற இன்னொரு வைரஸ் உற்பத்தியாக இருக்கிறதை அறிந்திருக்கிறீரே. இந்த வைரஸ்களுக்கு ஒவ்வொரு மக்களையும் எங்கள் தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டுமான சமூகத்தில் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசத்திற்காக உமக்கு நன்றி. தேச தலைவர்களை ஆசீர்வதிங்க, தேசத்தில் சமாதானத்தை கொடுங்க, வியாதியிலிருந்து விடுதலை கட்டளையிடுங்க. அனைத்து மக்களும் சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாறு சமூகத்தில் மன்றாடுகிறோம். தேச தலைவர்கள் எங்கெங்கும் செல்லும் போதும் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாறு சமூகத்தில் மன்றாடுகிறோம். தேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக ஆண்டவரை ஆங்காங்கே இருக்கிற ஒவ்வொரு மிஷினரிகளையும் ஆசீர்வதிங்க, போதர்களை ஆசீர்வதிங்க, பிஷப்களை ஆசீர்வதிங்க, இவாஞ்சலிஸ்டுகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அனைவரும் ஆண்டவரே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குரிய வரங்களை கொடுத்து வல்லமையாக பயன்படுத்த வேண்டுமாறு சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஊழியக்காரர்களை எங்கள் தேவன் பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க. எங்கள் மும்பை பேராயத்திற்காக நன்றி. பேராயரை ஆசீர்வதியும். பேராயத்திற்கு ஒவ்வொரு போதர்களை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு விசுவாச மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களுடைய வல்லமையினால் வரங்களால் நிரப்பும். நாங்கள் உமக்காக திடமாக சாட்சியாக எழுந்து பிரகாசிக்கிற கூட்டமாக வாழ அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாறு சமூகத்தில் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபையிலிருந்து வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் தேவ கார்ந்த பிள்ளைகளோடு இருப்பதாக. எங்கள் திருச்சபையிலிருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நமக்கு நன்றி. திருச்சபையிலிருந்து ஊழியத்துக்காக சென்று போதர்களாக இருக்கிற ஒவ்வொரு போதர்களையும் எங்கள் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு சமூகத்தில் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அனைத்து போதர்களையும் எங்கள் தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. தேவ கிருபையால் நிறைத்து வழிநடத்தும். இந்த ஆராதனை முழுவதும் கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த ஆராதனை இதில் கலந்து கொள்கிற அனைத்து மக்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை கட்டளையிடுவதாக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போல இந்த நாளில் இந்த பிள்ளைகள் உண்மை ஆராதிக்கும் போதும் சத்தியங்களை கேட்கும் போதும் மெய்யான விடுதலையை இந்த பிள்ளைகள் பெற்று மகிழ கிருபை பாராட்டும்.
நிறைய பொறுப்பெடுத்துக்கொள்ள வழி நடத்துவே எல்லாவற்றையும் எங்கள் தகப்பனும் உலக ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல தகப்பனே ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் நாம் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அதில் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாக குற்றம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் சோதனை பிரவேசிக்கப்படாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவர்களே ஆமேன். இப்பொழுது நாம் வேத பகுதியை வாசியை கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்துகொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 23 வசனம் முடிய. மத்தேயு 13 வசனங்கள் 1 துவங்கி 23 வசனம் முடிய நம்மத்தில் இருக்கிற திருமதி எப்சிபா பின் இஸ்ரேல் அவர்கள் முன்பதாக வந்து வாசிப்பார்கள். மத்தேயு 13 வசனங்கள் 1 துவங்கி 23 வசனம் முடிய. வாசிக்க வேண்டிய வேத பாடம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1லிருந்து 23 வரை. இயேசு அன்றைய தினம் வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விஷயங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாக இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்து வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிட்டு. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்து முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்கள் அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஊமைகளாக அவர்களோடே பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டு உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனந்திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவர்கள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஊமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும்போது பொல்லாதவன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். அதனால் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் மித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடரடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனிட்டு போகிறான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருகிறான் என்றார். கர்த்ததாமே இந்த வசனம் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. இப்பொழுது சிறு பிள்ளைகள் தாங்கள் கற்ற கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம மத்தியிலே மனப்பாடமாக ஒப்புவிப்பார்கள். அவர் துதி அப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். மமதிக்கா எல்லாரும் வைக்கப்படு பூடியனையும் எங்கத்திலே எச்சி படமா மக்கு படுன்னு படுன்னு கிவை
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க. சங்கீதம் 121:1. Say to the Lord, you are my God. Apart from you, I have no good things. Psalm 16:2. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தேங்க்யூ. இப்பொழுது வசனம் சொன்ன பிள்ளைகளுக்காக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை இந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே நாங்கள் பொறித்து வைக்க எங்கள் தேவன் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த பிள்ளைகள் அந்த வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு எங்கள் தேவன் கொடுத்த ஞானத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இதனால் உம்முடைய சமூகத்திலே வார்த்தைகளை சொன்ன பிள்ளைகளை எங்கள் தேவன் ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு வேத வசனங்களை கற்றுக்கொள்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த பிள்ளைகளை விசேஷத்த ஞானத்தில் நிரப்ப வேண்டுமாறு சமூகத்திலே மன்றாடுகிறோம். சரீரத்தில் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வழி நடத்தும். திருச்சபையில் இருக்கிற மற்ற சிறு பிள்ளைகளை எங்கள் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனாவின் 3வது அலை குறிப்பாக சிறு பிள்ளைகளை பாதிக்கும் என்று சொல்லுகிறார்களே, அவ்விதமான எல்லா கொள்ளை நோய்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளை விலக்கி மீட்டுக்கொள்ள வேண்டுமாறு சமூகத்தில் மன்றாடுகிறோம். பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுத்த பெற்றோர்களை எங்கள் தேவன் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதி கனம் மகிமை யாவுமக்கு செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்கள் தகப்பன உள்ள ரட்சணமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமேன். இப்பொழுது நாம் யாவரும் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் உள்ள 144வது பாடலை பாடுவோம். பாடலை 144. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே என்ற பாடல் நாம் யாவரும் இணைந்து நாம் கரங்களை தட்டு நாம் பாடுவோம். பாடலை 144. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. பின்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே, என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க, என் தலையை நனைக்க. ஆவியால் நிரப்புமே, ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வலிந்தோடும், பாத்திரம் வலிந்தோடும். நீச்சலால மூழ்கியே, நீச்சலால மூழ்கியே. நேசரன்பின் மகிழ, நேசரன்பின் மகிழ. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். எந்த நாவல் தீர்த்திடும், எந்த நாவல் தீர்த்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோம், போதிக்கும் ஆவியாலே நிறைத்திடுமே. தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோம், போதிக்கும் ஆவியாலே நிறைத்திடுமே. என்னை அபிஷேகமே, என்னை அபிஷேகமே. என் தலையை நனைக்க, என் தலையை நனைக்க. ஆவியால் நிரப்பு
பாத்திரம் வலிந்தோடும் நீச்சலால மூழ்கியே நேசரன்பின் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக என்று பொழிந்திடுமே முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக என்று பொழிந்திடுமே ஜெப வேண்டுதலிலே தரித்திருப்போம் ஜகத்திலே சாட்சியாக எம்மை நிறுத்தும் ஜெப வேண்டுதலிலே தரித்திருப்போம் ஜகத்திலே சாட்சியாக எம்மை நிறுத்தும் என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வலிந்தோடும் நீச்சலால மூழ்கியே நேசரன்பின் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக என்று பொழிந்திடுமே முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக என்று பொழிந்திடுமே ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் தேவபுத்திரர் என்னை முத்திரை போடும் ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் தேவபுத்திரர் என முத்திரை போடும் என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வலிந்தோடும் நீச்சலால மூழ்கியே நேசரன்பின் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் உச்சப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக என்று பொழிந்திடுமே முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. நாம் கேட்க இருக்கிற சத்தியத்திற்காக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, பரிசுத்தமாகிய வேத வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுகிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை விடுதலையாக்குகிறது, உம்முடைய வார்த்தை எங்களை குணமாக்குகிறது. அந்த விடுதலையாக்கி குணமாக்குகிற அந்த வார்த்தையை நீர் எங்களோடு பேசும். இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டதன்படி வாழ எங்கள் தேவன் கிருபையை பாராட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது, ஆவிக்குரிய சத்தியங்களை நாங்கள் கேட்கும்போது எங்கள் இருதயத்திற்குள் அதை கிரியை செய்ய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தல வேண்டுமா சமூகத்தில் மன்றாடுகிறோம். எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக உங்களிடத்தில் ஒரு சில காரியங்களை குறித்து பேசலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். நாம் அனைவரும் அறிந்த ஒரு காரியம், நம்முடைய ஆலயம் கிட்டத்தட்ட 2 மாதமாக பூட்டி கிடக்கிறது, ஆராதனை நடைபெறாத வண்ணம். இந்த ஆலயம்
பூட்டி கிடக்கிறது இது பிசாசுக்கு ஒரு உகந்த காலம். காரணம் என்னவென்றால், குறிப்பாக சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் வஞ்சிப்பதற்காக அவன் கிரியை செய்கிற நேரம் இது. பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த நேரத்திலே நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுக்கவில்லை என்றால், உங்கள் பிள்ளைகளை மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளுடைய சந்ததிகளையும் நீங்கள் ஆண்டவருடைய பாதையை விட்டு வழி விலக பண்ணுவதற்கு நீங்கள் காரணமாக இருப்பீர்கள். நம்முடைய ஆலயத்திலே நாம் நேரடியாக ஆராதிக்க முடியவில்லை என்பதனாலே தான் இந்த ஆன்லைன் மூலமாக நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். சரியாக 9:30 மணிக்கு இந்த ஆன்லைன் ஆராதனை நமக்கு நடைபெறுகிறது. எத்தனை பேர் நீங்கள் அதை பார்க்கிறீர்கள்? எத்தனை பேர் தூங்குகிறீர்கள்? எத்தனை வீட்டிலே பெற்றோர் பார்க்கும்போது பிள்ளைகள் தூங்குகிறார்கள்? யோசித்து பார்க்க வேண்டும். உலக வேலைகளுக்கும் உலக காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற நீங்கள் ஆராதனைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? நீங்கள் கர்த்தரை தேடினால் அவரை கண்டடைவீர்கள். அவர் உங்களுக்கு தென்படுவார். அவரை விட்டீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஆராதனையை பார்க்குறீங்க, உங்கள் பிள்ளைகள் தூங்குறாங்க. உங்கள் காலத்துக்கு அப்புறம் உங்கள் பிள்ளைகள் எப்படி ஆலயத்துக்கு வந்து ஆராதிப்பாங்க? அது என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? அவங்களே ஆராதிக்காத நேரம் அவங்க பிள்ளைகளுக்கு எப்படி ஆண்டவரை குறித்து சொல்லிக் கொடுப்பாங்க? அநேக காரியங்களை குறித்து நான் கேள்விப்பட்டதினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான திருச்சபையின் மக்களே, காலம் செல்லாது, ஆண்டவருடைய வருகை சமீபம். நான் மட்டும் பரலோகத்துக்கு போகலான்னு நினைக்காதுங்க, உங்கள் சந்ததிகளும் பரலோகத்துக்கு வரணும். சிறு பிள்ளைகளிலிருந்தே உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க? ஆண்டவருடைய வார்த்தைகளையும் கற்றுக் கொடுங்க. ஆண்டவருடைய இந்த ஆராதனையில் அவர்களை உட்கார வைங்க, கட்டாயப்படுத்துங்க. ஆன்லைன் கிளாஸில் உட்கார்றது கட்டாயப்படுத்துகிறீங்களா? ஏன் ஆன்லைன் சர்வீஸில் உட்கார்றது ஏன் கட்டாயப்படுத்த மாட்டேங்கிறீங்க? மனபாரத்தோடு சொல்லுகிறேன், கடவுள் உங்கள் பிள்ளைகளை குறித்த கணக்கை உங்களிடத்தில் கேட்பார். எனக்குரிய வேலையை எனக்கு கரெக்டாக செஞ்சிட்ருக்கிறேன். என்னால் ஆலயத்துக்குள்ளேருந்து உங்களுக்கு ஆராதனை நடத்த முடியவில்லை என்றாலும் இந்த ஆன்லைன் மூலமாகவாவது ஆராதனை நடத்தி கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். இதற்காக நம்முடைய வாலிப பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? எனக்கு இதற்காக உதவி செய்கிறாங்க. உதவி செய்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளோ இந்த பிள்ளைகள்லாம் கஷ்டப்பட்டு எடுத்து இந்த ஆராதனையை நமக்கு சமூகத்தில் கொண்டு வரும்போது அவங்களாம் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக வளருங்க. ஏனென்றால் உங்கள் பிள்ளைகளை குறித்த கணக்கை கர்த்தர் பெற்றோரிடத்தில் கேட்பார் என்பது ஒருபோதும் நினைஞ்சிடாதுங்க, மறந்துடாதுங்க. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் சற்று நேர தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேதவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 13:3. அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலே சுமார் 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்ததாக வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இந்த 3.5 ஆண்டுகளும் ஆண்டவர் சுற்றிலும் இருக்கிற கிராமங்களிலே போய் சுவிசேஷங்களை அறிவித்தார். தேவனுடைய ராஜ்யங்களை குறித்த காரியங்களை அறிவித்தார். அப்படிப்பட்ட காரியங்களை அறிவிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமைகளாகவும் கதைகளாகவும் உருவகங்களை கொண்டும் மக்களுக்கு போதித்தார். மக்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலே இருக்கிற நிகழ்ச்சிகளை கொண்டும் பொருட்களை கொண்டும் மிருகங்களை கொண்டும் பறவைகளை கொண்டும் செடி கொடிகளை கொண்டும் மக்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளும் வண்ணமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருக்கு போதனையை போதிக்கிறவராக காணப்பட்டார். அதில் மிகவும் முக்கியமாக அவர் உவமைகளை கொண்டு அவர்களோடு பேசினார். அதில் ஒரு உவமை தான் இதனாலே நாம் தியானிக்க போகிற உவமை. இந்த உவமை விதைக்கிறவனின் உவமை. விதைக்கிறவனின் உவமை என்பது ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கிப்பதை பற்றியது ஆகும். வேத வசனமானது
பலதரப்பட்ட நிலங்களில் விழும் விதைக்கு ஒப்பாததாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உவமையிலே 4 விதமான நிலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 விதமான நிலங்களும் 4 விதமான மக்களை குறிக்கிறதாக காணப்படுகிறது. இந்த 4 விதமான மக்களும் இன்றைக்கு திருச்சபைகளுக்குள்ளே அதிகமாக காணப்படுகிறார்கள். இன்று நாம் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே இது 4 விதமான நிலத்திலே நாம் எந்த நிலத்திலே இருக்கிறோம் என்பதை நீங்கள் உங்களை நிதானித்து ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் இந்த 4 விதமான இருதயத்தில் எந்த இருதயமாக காணப்படுகிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. முதலாவது நிலத்தை குறித்து சொல்லும்போது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வழி அருகான நிலம். இந்த வசனத்தின் அர்த்தத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இதே அதிகாரத்திலே 19வது வசனத்தில் சொல்லும்போது அவர் விதமாக சொல்லுகிறார், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கான் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான், அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வழி அருகே விதைக்கப்பட்ட அந்த மனிதன் கவனமில்லாமல் இருக்கிற மனிதன், கவனமின்றி வாழுகிற மனிதன். இப்படிப்பட்ட மக்கள் வசனத்தை கேட்கிறார்கள், கேட்டாலும் அவர்கள் அந்த வசனத்தை உணர்ந்து கொள்வதில்லை. ஏதோ ஆலயத்துக்கு வருவாங்க, பிரசங்கத்தை கேட்பாங்க, ஒரு இடத்துல உட்காருவாங்க, அங்கே பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தாலும் அந்த பிரசங்கம் அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே ஏதோ கேட்பாங்க, கேட்டுட்டு இருப்பாங்க, தவிர அந்த பிரசங்கத்தின் சாராம்சம் அவருடைய இருதயத்தில் ஒரு நாளும் என்ன செய்யாது, போய் சேருவது கிடையாது. அது உணராத ஒரு இருதயம் உள்ளவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட இருதயத்தில் உள்ளவர்கள் ஆலயத்திற்குள்ளே வசனத்தை கேட்டுக்கொண்டு இருப்பாங்க, வெளியே போன உடனே எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், பிசாசானவன் ஒரு பறவையை போல அந்த விதையை அவன் கொத்தி கொண்டு போகிறவனாக அவன் காணப்படுகிறான். இப்படிப்பட்ட மனிதர்கள் ஆண்டவரை சுற்றிலும் இருந்த பரிசேயரையும் வேத பாரகரையும் போன்றவராக காணப்படுகிறார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி செய்யப்படுகிறது என்றார். இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டும் கண்டும் அதை குறித்து உணராத மக்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஏதோ பேர் கிறிஸ்தவன், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சுக்கு போனோம். இன்னும் நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை கண்ணை முழிச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படியே தூங்கிக்கிட்டே வசனம் உள்ளே போனாலும் சரி, எது போனாலும் ஏதோ கடமைக்காக போன ஒரு உணர்வில்லாதவர்களாக, மந்த புத்தி உள்ளவர்களாக அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் காணப்படுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்டவங்க ஏதோ ஒரு ஆலயத்துக்கு வரணும், ஒரு ஆயத்தமில்லாத இருதயத்தோடு வந்து உட்கார்ந்துக்கிட்டு அவர்கள் அந்த வசனத்தை கேட்கிறாங்க. கேட்ட உடனே அந்த வசனத்தை குறித்து மறுபடியும் சிந்திக்காமல் அவங்க அதை விட்டுடுறாங்க. மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம் விதமாக சொல்கிறது, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். கேட்டதை என்ன செய்யணும், கவனித்து பார்க்கணும். இந்த நிலத்தில் இந்த வகை இருதயத்தை உடையவர்கள், இந்த வழியருகான விழுந்த விதை விழுது தெரியுமா, வழி அருகே உள்ள நிலத்தில் விதை விழுதுல்ல, எப்படிப்பட்டவங்க அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா எதையும் கேட்டாலும் எந்த விதமான ஒரு உணர்வும் இல்லாதவர்கள். ஏதோ கடமைக்காக வராங்க, கடமைக்காக போகிறாங்க. எப்படிப்பட்டவர்கள் என்றைக்குமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாது. எப்படிப்பட்டவர்கள் ஜெபித்தாலும் அது என்ன செய்யாது, கேட்கப்படாது. ஏனென்றால் அவர்கள் இருதயத்திற்குள்ளே வசனம் இல்லாதபடிக்கு பிசாசானவன் அதை எடுத்து போடுகிறான். இது முதலாவது நிலம். இப்படிப்பட்ட நிலமுள்ளவர்களாக நம்ம இருதயம் என்ன செய்யப்படாது, காணப்படக்கூடாது. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நம்முடைய ஆலயத்துக்குள்ளே வரும்போது நம் இருதயம் ஆயத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். அந்த ஆயத்தமுள்ள இருதயத்துக்குள்ளே வேத வசனம் விழும்போது அதை ஜெபத்தினாலும்
வேத வாசிப்பினாலும் தியானத்தினாலும் அந்த ஒரு 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 வயலில் உழுதுக்கப்புறம் அதை நிலத்தை போட்டு மறுபடியும் அந்த மண்ணை என்ன செய்வாங்க, சமப்படுத்துவாங்க. அந்த மண் அந்த நிலத்தை என்ன செய்யும், மூடினதுக்கப்புறம் தான் அந்த விதை என்ன செய்யும், முளைச்சி வெளியே வரும். அதே போல் நாம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே விதைக்கப்பட்ட அந்த வேத வசனத்தை ஜெபத்தினாலும் தியானத்தினாலும் நாம் என்ன செய்யணும், மூடி நாம் அதில் வளருவதற்கு என்ன செய்யணும், பிரயாசப்படணும். மாறாக உணராதவர்கள் போல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இரண்டாவது நிலத்தை நாம் பார்க்கும்போது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை 6வது வசனத்தை வாசித்து பார்க்குமானால், சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது, மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது, வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. இரண்டாவது நிலம் கற்பாறையான நிலம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் அர்த்தத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தில், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறான், ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்து நிமித்த உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கற்பாறையான நிலத்தை உடையவன், அதாவது நிலத்தில் விதைக்கப்பட்டவன், அவன் முற்றிலும் தன்னை ஒப்புக்கூடாதவன், எளிதில் பின்மாற்றம் அடைகிறவனாக அவன் என்ன செய்கிறான், காணப்படுகிறான். இந்த கற்பாறையான நிலத்திலே மண் அதிகமாக இராததினாலே அந்த விதை சீக்கிரமாக என்ன செய்கிறது, முளைக்கிறது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நீங்கள் அந்த மலைப்பகுதியில் ஏறி பார்க்கும்போது அந்த மலைக்கு மேலே அந்த மண்ணை நீங்கள் லைட்டாக அந்த கையை வச்சு நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா அந்த மண் ரொம்ப சில இடங்களில் ரொம்ப மிருதுவாக இருக்கும். அதெல்லாம் அந்த மிருதுவாக இருக்கிற இடங்களை பார்த்தீங்கன்னா நிறையா என்ன சொல்கிறது, இந்த புல்கள் என்ன செஞ்சுருக்கும், நிறையா அதில் முளைச்சிருக்கும். நீங்கள் கையை வச்சே பிடுங்கன்னா அது லகுவாக நினைஞ்சிரும், வந்துடும். அப்போ இப்படிப்பட்ட மணலை, அந்த மிருதுவான மணலுக்குள்ளே விழுகிற அந்த கற்பாறையான அந்த மிருதுவான மணலுக்குள்ளே விழுகிற அந்த விதை கரெக்டாக அந்த மண் குறைவாக இருக்கிறதுனால சீக்கிரம் அதில் வளர்ந்துருது. ஆனால் அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா கற்பாறை இருப்பதுனாலே அதால் வேறு அதுக்கு கீழே விழாது, அது வேறு கீழே போகாததுனால வெயில் அதன் மேலே பட்ட உடனே அது காய்ந்து போகிறதாக என்ன செய்யப்படுகிறது, அது காணப்படுகிறது. வெயில் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது அந்த 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 விசுவாசிக்கிறார்கள், ஆனால் அந்த விசுவாசத்தில் அவர்கள் என்ன செய்யறதில்ல, நிலைத்து நிற்கிறவர்களாக அவர்கள் காணப்பட மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், இப்படிப்பட்டவர்கள், அதாவது இந்த விசுவாசத்தை முதல்ல எடுக்கும்போது எப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஏற்றுக்கொண்ட உடனே எனக்கு ஆண்டவரத்தில் எதையாவது நன்மையாக கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. ஏதோ ஆசீர்வாதம் கிடைக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு வீடு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு நன்மைக்காக உடனே ஆண்டவர்கிட்ட இணைஞ்சிடுறாங்க, விசுவாசம் வச்சிடுறாங்க. அந்த வெயில் என்பது அது வந்து உபத்திரவத்தை குறிக்கிற ஒரு காரியம். இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களிடத்தில் வரும்போது அந்த அப்பந்தான் விசுவாசத்தில் வந்திருப்பாங்க. விசுவாசத்தில் வந்திருக்கிறதே ஏதாவது எனக்கு ஆண்டவர் நன்மையை செய்ய மாட்டாரான்னு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த வெயில் அதுக்கு மேலே பட்ட உடனே அவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்காததை பார்த்து ஏமாற்றம் அடைந்து அவர்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி போகிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்டவர்களாக ஆண்டவரிடத்தில் வருகிறோம்? நன்மை மாத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகிறோமா? நீங்கள் கற்பாறையான நிலம். ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகிறோமா? நீங்கள் கற்பாறையான நிலம். வெயில் என்பது உபத்திரவம். அந்த கற்பாறையில் உள்ள அந்த நிலத்திலே சீக்கிரம் வளருது, அதாவது சீக்கிரம் விசுவாசத்தில் வந்துடுறாங்க. ஆனால் எதற்காக வருகிறார்கள்? ஆண்டவரிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகிறார்கள். அவர்கள் நினைக்கிற காரியம் பல வேளைகளில் நடக்காமல் இருக்கும்போது அவர்கள் விசுவாசத்தை விட்டு என்ன செய்கிறாங்க? வழி விலகி போகிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு வேண்டும். அவர்களை பொறுத்த வரைக்கும் தேவனுடைய நன்மை அவர்களுக்கு வேண்டும். அவர்கள் எதிர்பார்த்த நன்மை அவர்களுக்கு கிடைக்காத வண்ணத்தில் அவர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள். ஏமாற்றம் அடைந்தவுடனே ஆண்டவரை விட்டு வழி விலகி என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. இதுதான் கற்பாறையான நிலம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது.
இதற்கான விளக்கத்தை ஆண்டவர் சொல்லும்போது 22வது வசனத்தில் சொல்லுகிறார், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது மூன்றாவதாக, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் சரியானவற்றிற்கு முக்கியத்துவம் தராதவன். முள் நிலத்தில் விழும் விதை முளைத்து வளருகிறது, செழித்து வளருகிறது. ஆனால் இந்த வகை மண்ணானது தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து தங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்தவ ஜீவியத்தை நல்ல முறையில் துவக்குகிற மக்கள். ஆண்டவருடைய வசனத்தை கேட்டவுடனே அதை விசுவாசிக்கிறாங்க. விசுவாசித்து கிறிஸ்தவ ஜீவியத்தில் நல்ல முறையிலே அவர்கள் என்ன செய்வாங்க, வளர்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்த நிலத்தில் முற்களும் வளருகிறது. இந்த முள் என்பது சுயநலம், உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை பற்றிய இச்சைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் வசனத்தை காட்டிலும் வேகமாக வளருகிறது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஊரில் வயல் காட்டில் நெல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அல்லது கத்திரிக்காய் செடிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெண்டைக்காய் செடிகளை பார்த்துருப்பீங்க. விதையை ஊனிருப்பாங்க. விதையை ஊனி ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா விதை வளர்கிறதுக்கு முன்னாடி சுற்றிலும் இந்த தேவையில்லாத புற்கள் இணைஞ்சிரும், வளர்ந்துடும். மறுபடியும் அந்த புல்லெல்லாம் பிடுங்கினா தான் அந்த கத்திரிக்காய் செடியோ வெண்டைக்காய் செடியோ இல்லை மற்றபடி நெல்லோ அது செழித்து செய்யும், வளரும். அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்ட உடனே அதை விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிற அந்த வசனம் உள்ளே கிரியை செய்வதற்கு முன்பதாக உலகத்தின் கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இச்சையும் சுயநலமும் அதைவிட வேகமாக வளர்கிறது. அதைவிட வேகமாக வளர்ந்து இந்த வசனம் வளரும்போது அது நெருக்குகிறது. இப்படிப்பட்ட, அதாவது ஏற்கனவே வழியருகே விதைக்கப்பட்ட நிலமும் கற்பாரியான நிலத்தில் வளர்கிற அந்த விதையும் அது மரித்து போகும். ஆனால் இந்த முள் நிலத்தில் விழுந்த அந்த விதையுள்ள அந்த மனிதன் மரித்து போக மாட்டான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் மரித்து போக மாட்டான். ஆனால் அவனால் ஆண்டவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏதோ ஆவிக்குரியவனை போல வெளியே என்ன செய்வான், சுற்றி கொண்டு இருப்பான். ஏதோ அவனை போல பரிசுத்தமான உலகத்தில் யாருமே இல்லைங்கிறத போல அவன் சுற்றி கொண்டிருப்பான். ஆனால் உள்ளத்துக்குள்ள உலகத்தின் கவலையும் உலகத்தின் ஆசாபாசங்களும் இச்சைகளும் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நெருக்கி போடுவதாக என்ன செய்யும், அமையும். அவனால் ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ பிரயோஜனம் இல்லாத அப்படிப்பட்ட கிளைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், யோவான் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசித்து பார்க்கும்போது, எண்ணில் கனி விடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஒருவன் எண்ணில் நிலைத்தராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிலத்தில் விதைக்கப்பட்ட ஜனங்கள் நம் கண்களுக்கு முன்பதாக எத்தனை பேர் காணப்படுகிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம் கண்களுக்கு முன்பதாக அப்படியே வளர்ந்து செழிப்பார்கள். உலக கவலைகள் அவர்களை நெருக்கி நம் கண்களுக்கு முன்பதாக விழுந்து போன கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள், யோசித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்டவர்களாக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்டவர்களுக்காக உலக கவலைகளும் கடன் பிரச்சனைகளும் வியாதிகளும் கண்ணீரும் குடும்ப சூழ்நிலையும் சமுதாய சூழ்நிலையும் இது அனைத்தும் ஆவிக்குரிய வாழ்க்கையை நெருக்கி போடுகிறது. அவனை பொறுத்தவரையும் ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி. ஆனால் அவனால் ஆண்டவருக்கு பிரயோஜனமான வாழ்க்கை என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. இப்படிப்பட்டவர்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. 4வதாக நான் பார்க்கும்போது நல்ல நிலம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் என்ன செய்தது, பலம் தந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நல்ல நிலம், இதற்கான விளக்கத்தை ஆண்டவர் சொல்லும்போது 23வது வசனத்தில் என்ன செய்கிறார், சொல்லுகிறார், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் 23வது வசனத்தில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
நல்ல நிலம் என்பது கனி தரும் நிலமாகும். அந்த நிலத்தில் விழும் விதைகள் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் என்ன செய்கிறது? பலன் கொடுக்கிறது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது நல்ல நிலத்தில் கல் இருக்காதா? இந்த நல்ல நிலத்தில் முள் இருக்காதா? எல்லாம் இருக்கும். நல்ல நிலத்துக்குள்ளேயும் இதெல்லாம் காணப்படும். ஆனாலும் இது நல்ல நிலம் அவை எல்லாவற்றையும் ஓவர்டேக் பண்ணி அது 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் தேவனுக்கு என்ன செய்கிறது? பலன் கொடுக்கிறதாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட கற்களும் முற்களும் போன்ற கொடிதான காரியங்கள் வரும். ஆனால் அவை எல்லாவற்றையும் நாம் மீறி கர்த்தருக்கு உண்மையாக உள்ளவர்களாக என்ன செய்யணும்? வாழணும். எல்லாரும் அந்த இருதயத்துக்குள்ள எல்லாம் ஒரே போல், அந்த நிலத்தில் எல்லாம் ஒரே போல், ஒரு இடத்துல உள்ளது 20-30 கொடுக்குது, ஒரு இடத்துல 60 கொடுக்குது, ஒரு இடத்துல 100 கொடுக்குது. ஆனால் அந்த கற்களும் முற்களும் இருந்தும் அதையெல்லாம் சரி செய்து அது தேவனுக்கு உகந்த நிலமாக மாறுகிறது. அதுதான் நல்ல நிலமாக அது என்ன செய்யப்படுகிறது? காணப்படுது. ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 4 நிலங்களை குறித்து நாம் பார்த்தோம். இந்த ஊமையிலிருந்து நம் மனித உள்ளம் நிலம் போன்றது என்பதை நாம் என்ன செய்தோம்? அறிந்து கொண்டோம். இந்த நிலத்திலே அநேக வேளைகளிலே முட்களும் பாறைகளும் நிறைந்து காணப்படும். அதாவது உபத்திரவம், கஷ்டம். முட்கள் என்பது உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மேல் மயக்கம் மற்றும் கோபம், அவதூறு, பொறாமை, பெருமை, இவை எல்லாம் அந்த நிலத்துக்குள்ளே என்ன செய்து நம்மை நெருக்குகிற ஒன்றாக அது காணப்படுகிறது. ஆனால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டுமானால் இவை எல்லாவற்றையும் தள்ளி நம் இருதயத்தை நல்ல நிலமாக, சுத்தப்படுத்தப்பட்ட நிலமாக நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த 4 நிலத்தில் உங்கள் இருதயம் எந்த நிலத்தை சார்ந்தது என்பது நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஆலயத்துக்கு வர்றீங்க, எப்படி வர்றீங்க? வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றது போல வளர்ந்து எல்லா தேவையில்லாத பிரச்சனையும் உங்களை நெருக்கி போடுகிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்க. ஏனென்றால் ஆண்டவரின் வருகை சமீபமாயிற்று. ஆண்டவரின் வருகை சமீபமாயிற்று. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ பரிசுத்தப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளோ பரிசுத்தப்படுத்தி நம் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்து தேவ சமூகத்தில் பரலோக ராஜ்யத்தில் சென்றடைய பாக்கியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்யாத பட்சத்தில் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மடிந்து போகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும். கர்த்தருக்கு உகந்த கனிகளை கொடுக்க வேண்டும். ஆவியின் கனிகளை கொடுங்க. மனதிரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். ஆராயண இறுதிக்காக நாம் யாவரும் இணைந்து நம்முடைய பாடல் புத்தகத்திலுள்ள 281வது பாடலை பாடுவோம். பாடலின் 281. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலுயா என்று ஆர்ப்பரிப்போம் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். பாடலின் 281. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்ததாம் தாவீதின் தேவன் நமக்கு, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்ததாம் தாவீதின்
தேவன் நமக்கு முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அக்கினி சோதனை பற்றிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பற்றிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் நீத்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் நீத்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நித்திய தேவனாம் சத்திய வரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய வரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா
நாம் யாவரும் ஆறாம் இறுதிக்காக நாம் யாவர் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே, நீர் உம்மை சுற்றிலும் வந்த மக்களுக்கு உவமைகளை சொல்லி அவர்களுக்கு போதித்தீர். அந்த உவமைகளிலே ஒரு உவமை இந்த நாளில் நாங்கள் தியானித்தோமே. ஆண்டவரே, 4 நிலங்களை குறித்து சொன்னீர், 4 வகையான மக்களை குறித்து சொன்னீர். ஆண்டவரே, அது வழியருகே விதை விழுந்த நிலம், கற்பாறையின் மீது விதை விழுந்த நிலம், முற்செடிகளினாலே நெருக்கப்பட்ட விதைகள் விழுந்த நிலம், நல்ல நிலம். நல்ல நிலத்திலே கற்களும் முற்களும் கிடந்தாலும் அதையும் தாண்டி கர்த்தருக்கு உகந்த கனிகளை கொடுக்கிற செடியாக அந்த நிலம் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் தன்னால் முடிந்த அளவுக்கு உமக்கு கனிகளை கொடுத்ததே, அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே சோர்ந்து போகாமல் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உலக இச்சைகளும் மாம்ச கிரியைகளும் எங்களை நெருக்கி போடாதபடிக்கும் நாங்கள் ஏதோ ஆண்டவரிடத்தில் நன்மையை மாத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக உம்முடைய சமூகத்திலே உம்மை விசுவாசிக்கிறவர்களாக இல்லாதபடியாகவும் நாங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. உலகத்தின் கவலைகளும் இச்சைகளும் எங்களை நெருக்காதபடிக்கு நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு கர்த்தருக்கு பிரியமான கனிகளை, ஆவிக்குரிய கனிகளை, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை நாங்கள் கொடுக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்ட மக்களுடைய இருதயத்திலே இந்த வார்த்தைகள் கிரியை செய்ய நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு சமூகத்திலே மன்றாடுகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, இதோ இந்த பிள்ளைகள் அனைவரையும் எங்கள் தேவன் ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் இந்த பிள்ளைகளை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. வேலை நிமித்தமாக ட்ரெயினிலும் ஆட்டோவிலும் பைக்கிலும் நடந்தும் பேருந்துகளிலும் செல்கிற ஒவ்வொரு மக்களையும் எங்கள் தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி பாதுகாத்து கொள்ள வேண்டுமாறு செபிக்கிறோம். எந்த பலவீனங்களோ கொள்ளை நோய்களோ பிள்ளைகளை தாக்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த தங்களுடைய சொந்த காரியத்துக்காக இந்த பிள்ளைகள் செல்லும்போது தேவ சமூகம் இவர்கள் முன்பதாக சென்று எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்துள்ள வேண்டுமாறு சமூகத்தில் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது ஆசீர்வாதமுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகள் யார் யார் தங்கள் இருதயத்திலே தங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை குறித்து அநேக வேண்டுதல்களை வைத்திருப்பாங்க ஆண்டவரே. வெளியே சொல்லக்கூடாத சரீர பலவீனங்களோடு அநேகர் காணப்படுவாங்க ஆண்டவரே. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகலத்தையும் அறிந்தவர். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எங்கள் தேவனை கிரியை செய்ய வேண்டுமாறு செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு செபிக்கிறோம். கண்ணீர்களை மாற்றும், கவலைகளை மாற்றும், வேதனைகளை மாற்றும் ஆண்டவரை நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நிறைத்து வழி நடத்துவதாக. இவை எல்லாவற்றையும் எங்கள் தகப்பனும் உலக ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடு என்றும் சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்.